ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் காட் கிட்ஸ் சேனல் வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்கு மிகுந்த நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கு நாம் ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 19வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன் அப்படின்னு ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதத்தில் தாவீது அந்த மாதிரி பாடுறார். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? இந்த இடத்த நம்ம ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் இருக்குது. மனுஷன் ஆதி காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் தான் செய்த குற்றங்களை ஒத்துக்கொள்ளாத மனநிலை படைத்தவனாக இருக்கிறான். ஆண்டவர் ஆதாமை பார்த்து கேட்டார், ஏப்பா இந்த மாதிரி நான் புசிக்கக்கூடாது என்று சொன்ன கனியை நீ புசிச்சிட்டியாப்பா அப்படின்னு கேட்கும்போது ஆதாம், எஸ்மா இல்லா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லலை. தன் பிழையை உணரலை. அடுத்த செகண்ட் என்ன சொல்கிறான்னா, நீர் எனக்கு துணையாக கொடுத்த ஸ்திரியானவள் என்னை புசிக்கும்படி செய்தால் நான் புசித்தேன். ஸ்திரியை கூப்பிடுறாரு, ஏம்மா அப்படி பண்ணேன்? நான் இல்லை, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. இது ஆதாம் ஏவாள் துவங்கி இன்றைய காலகட்டம் வரைக்கும் மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, தான் செய்த குற்றத்தை உணர முடியாத நிலை. குற்றவாளின்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்கள் உலக மக்கள்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு பாவமும் செய்யலையே, எனக்கு ஏன் இந்த மாதிரி துன்பம்லாம் வருதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. பாவம் செய்கிறது இல்லை அப்படின்னு அவங்க பரிசுத்தவானா காட்டிக்கொள்ள நினைக்கிறாங்க. எந்த இடத்துலையுமே தன்னைத்தானே ஒருத்தன் குற்றவாளி என்று சொல்ல துணிவதே இல்லை. அதுதான் மனிதனுடைய மனநிலை. ஆனால் தாவீது என்ன சொல்கிறாருன்னா, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தாவீது தன் பிழைகளை உணர்ந்தார். நாத்தான் தீர்க்கதரிசி போய் தாவீதுகிட்ட பேசும்போது, அந்த ஸ்டோரியை நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி பேசும்போது அந்த ஏழையானவனுக்கு ஒரு ஆடு மட்டும் இருந்தது. அந்த ஒரு ஆடை பணக்காரனான ஒருத்தன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லும்போது பயங்கர கோவம். யார் அவன் கொல்லப்பட வேண்டும் சொல்லும்போது, நீந்தாயா அந்த ஆள், உரியாவை கொண்டுட்டு உரியா மனைவியை எடுத்துக்கிட்டியேன்னு சொல்லும்போது 51ஆம் சங்கீதத்தில் தாவீது அழுவார். 51ஆம் சங்கீதம், அதில் நீங்கள் மேலே என்றைக்குமே சங்கீத புஸ்தகத்தை வாசிக்கும்போது மேலே ஃபஸ்ட்டு எழுதப்பட்டிருக்க அந்த வாசகத்தை வாசிக்கணும். இது யார் எழுதின சங்கீதம்னு போட்டிருக்கோம். ஆசா பாடின சங்கீதமா, இல்லை தாவீது எழுதின சங்கீதமா, எந்த சுச்சுவேஷனில் எழுதப்பட்ட சங்கீதம் அப்படின்னு போட்டு நீங்கள் அதை படித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அதுக்கப்புறம் சங்கீதங்களை கீழே வசனம் 1, 2 இப்படி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். 51ஆம் சங்கீதத்தில் பச்சேபாலின் இடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்களை நீங்கள் என்னை சுத்திகரியும். அவ்வளோ சரண்டர் ஆகிட்டார் தேவன்கிட்ட. எவ்வளோ பெரிய குற்றம் பண்ணிட்டேன், எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இரக்கம் காட்டுங்கப்பா ப்ளீஸ் அப்படின்னு தன்னுடைய பிழைகளை உணர்கிற மனிதனாக தாவீது இருந்தார். அதனால தான் தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுக்குறார். ஓகே, இப்போ நம்ம 19ஆம் சங்கீதத்துக்கு நம்ம திரும்பலாம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? இந்த நிலைக்கு நாம் வந்துட்டோம்னாவே, நம்ம தேவன்கிட்ட சரண்டர் ஆகிட்டோம்னாவே நம்முடைய அன்றாட குற்றங்கள் நம்மளுக்கு உணர ஆரம்பிச்சிடும். நம்ம உணர்ந்துருவோம். இன்னைக்கு காலை முதல் இந்த இரவு வரைக்கும் நான் என்ன செஞ்சேன், தேவனை முன்னிறுத்தி நான் எப்படி வாழ்ந்தேன், இதை நான் பகுத்து பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அப்படி பகுத்து பார்க்க ஆரம்பிக்கும்போது எனக்குள்ளே இருக்கிற நன்மை தீமை, நான் செஞ்ச நல்லது தீயது எல்லாமே என் நினைவுக்கு வந்துடும். நல்லது செய்வதற்கான வாய்ப்பை தேவன் கொடுத்துருந்தார் அப்படின்னா அந்த செஞ்ச நல்லதுக்கெல்லாம் தேவனுக்கு என்னை நன்மை செய்ய வைத்தீரே நன்றின்னு சொல்லலாம். இடறிட்டோம், பாவம் பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், ஒருத்தரை நம்ம வாய் துடுக்கா பேசிட்டோம், இல்லை ஒரு பொய் பேசிட்டோம்,
ஒருத்தரை குறை சொல்லிட்டோம், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கர்த்தர் ரிவைன் பண்ணி காட்டுறாரு அப்படின்னா, தன்னோட குற்றங்களை உணரக்கூடிய நபர்களாக நம்ம என்ன பண்ணிடணும்னா, இந்த நாளில் நான் செஞ்சது எல்லாத்தையும் நான் பகுத்து பார்க்கும்போது நன்மையை விட தீமை தான் அதிகமாக இருக்குது. நேர தேவனுடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே இந்த வசனத்தை நீங்கள் வந்து மேற்கோள் காட்டணும். இந்த சங்கீதம் 19 12-13 வசனங்களை நீங்கள் திரும்ப திரும்ப வாசித்து அதை மனப்பாடம் பண்ணுங்க. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? உணர்ந்துட்டான் அப்படின்னா அவன் அடுத்த கட்ட லெவலுக்கு கீழே இறங்கிடுவான். என்னென்னா இந்த ஜெபம் செய்ய ஆரம்பிச்சிடுவான். மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கிருங்கப்பா. இந்த மறைவான குற்றங்களும் தாவீது எதை சொல்கிறாருன்னா, இப்போ நம்முடைய நம்முடைய நட்பு வட்டங்களில் நிறைய பேர் நம்மளோட நல்ல பழக்கத்தில் இருப்பாங்க. நம்ம கிறிஸ்தவர்கள்னு நல்லா தெரியும். நல்ல ஒரு ஸ்டேஜில் அந்த கிராமத்தில் நல்ல ஒரு பேர் புகழில் இருக்கக்கூடிய நபர்களாக நம்ம இருக்கோம்னு வச்சுங்களேன். அப்போ என்னென்னா, இப்போ ஒரு காவல்துறை சார்ந்த ஒரு விஷயத்தில் அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணுறாங்க. யாரும் இந்த உலக நண்பர்கள் தப்பு பண்ணும்போது அதிலிருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு நம்ம பேரை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அவங்க குற்றம் செஞ்சுருப்பாங்க. நம்மக்கிட்ட சொல்லும்போது என்னென்னா, நான் எந்த தப்புமே பண்ணலை, இந்த மாதிரி காவல்துறை வந்து என்னை இந்த மாதிரி பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா என்னை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் நம்ம அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்குறது. இது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது போல் பல விஷயங்களில் மறைமுகமான குற்றங்களுக்கு நாமளும் உடந்தை ஆயிடுவோம். ஆகவே இந்த மாதிரி குற்றங்களுக்கு கூட நான் உடந்தை ஆகக்கூடாதுப்பா. என் பேரை இன்னொருத்தவங்க தவறாக கூட பயன்படுத்தி அந்த குற்றங்களுக்கு நான் வந்து உடந்தை ஆயிடக்கூடாது. ப்ளீஸ் ஆண்டவரே, இந்த மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கிருங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும் அப்படின்னு சொல்கிறார். துணிகரமான பாவங்கள் இதை நம்ம வரையறுக்கணும்னா, இதுதான் சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருந்தது. தேவன் இந்த துணிகரமான பாவத்தை சகிக்கவே மாட்டார், அதை அழிச்சிட்டார் அன்னைக்கு. அதே போல் நினிவேயும் இந்த லெவலில் தான் இருந்தது. நினிவே அழிக்க தான் ஆண்டவர் வந்து ஒரு திட்டம் வச்சுருந்தார். ஆனால் ஒரு வாய்ப்பாக யோனாவை போய் பிரசங்கம் பண்ண சொன்னார். ஏதோ 1,20,000 பேர் தேவனுடைய கருணையால் ரட்சிக்கப்பட்டாங்க. தன்னுடைய பிழைகளை அவர்கள் உணர்ந்ததுனால. பாவம் பண்ணிட்டோன்னு தெரிஞ்ச உடனே ராஜா முதற்கொண்டு சிறிய குழந்தை வரைக்கும் ரெட்டுடுத்தி சாம்பலில் உருண்டு பிறண்டு உபவாசம் இருந்து நாங்கள் செஞ்ச தப்பைகளை மன்னிச்சிருங்கன்னு தன் பிழைகளை உணரும்போது அந்த 1,20,000 பேரை தேவன் விட்டுட்டார் நினிவேல. ஸோ தன் பிழைகளை உணரும்போது அடுத்த கட்ட லெவலுக்கு நம்ம என்ன வந்துடுவோம்னா, தன்னுடைய பாவங்களை குறித்ததான உணர்வு நமக்கு வந்துடும். அப்போ உணர்வு வரும்போது யாருக்கிட்ட போய் அந்த பாவங்களை நீக்க கேட்போம்னா, தேவன்கிட்ட போய் தான் நம்ம கேட்கணும். வேறு யார் பாவத்தை நீக்குவா? பாவிகளை ரட்சிக்க தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அப்போ எதற்காக கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார்னா, நம்மளை பணக்காரனாக்கவோ, நம்முடைய பேர்ப்புகளை உயர்த்தி மேலிடத்து கொண்டு போகிறதுக்கோ, ஒரு வீடு வாசலை கட்டி நம்மளை பயங்கரமாக வாழ வைக்கிறதுக்கோ, இல்லை நம்ம எதிரிகளெல்லாம் அடித்து கொண்டுட்டு நம்மளை பெரிய மேலிடத்தில் உட்கார வைக்கிறதுக்கெலாம் இல்லை. நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து பாவத்தை நீக்கி ரட்சிக்க தான் கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அப்போ அந்த ரட்சிப்பை நம்ம உணரணும் அப்படின்னா, இந்த பாவங்கிற ஒன்று நமக்கு தடையாக இருக்குங்கிறத நம்ம உணர்ந்துடணும். அப்படி உணர்ந்துட்டோன்னா இந்த வசனத்தை நம்மளுக்கு உள்வாங்கி நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ தாவீது என்ன ஜெபிக்கிறார்னா, துணிகரமான பாவத்திற்கு என்னை விலக்கி காரும், உமது அடியேனை விலக்கி காரும். எப்படி ஜெபிக்கிறார்? உமது அடியேனை விலக்கி காரும் அப்படின்னு சொல்கிறார். துணிகர பாவம்னா என்ன அப்படின்னா, நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி என்னென்னா, வேண்டுமென்றே பாவம் செய்துவிட்டு சாத்தான் மேலே பழிய போடுவாங்க. எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. தேவன் 6 அறிவை நமக்கு படைச்சி வச்சுருக்கார். எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியக்கூடிய சுயாதீன அறிவை தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது என்னை பாவம் செய்யும்படி சாத்தான் தான் தூண்டினான்னு சொல்லிட்டு வேண்டுமென்றே சாத்தான் மீது குற்றம் சுமத்து. அப்போ சாத்தான் வந்து பாவம் செய்ய வைக்க மாட்டான்னு கேட்டால் அவனோட வேலையை அதுதான். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. அவன் எப்போதும் யாரை விழுங்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றி திரிகிறவன் தான். வானமண்டலத்தை சுற்றி திரிகிற பொல்லாத ஆவி தான். ஒரு வீடு பெருக்கி சோடிக்கப்பட்டிருக்கான வந்து அப்போது பார்த்துட்டு போகிறவன் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மனிதனுக்கு சுயாதீனம் என்ற ஒரு அறிவை தேவன் கொடுத்துருக்கார் இல்லையா? எது நல்லது எது கெட்டது இப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய அறிவு. நல்லது எதுன்னு தெரிஞ்சு அந்த வழியிலே நம்ம நடக்க முயற்சி பண்ணணும். கெட்டது எதுன்னு தெரிஞ்சு அதை விட்டு விலக முயற்சி பண்ணணும். இதை ரெண்டையுமே மனுஷன் வந்து செய்கிறது இல்லாமல் பொதுவாக நம்ம செய்கிற விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு சாக்கு போக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி சாத்தானை உள்ளே இருக்கிறாங்களா, அதில் தான் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்கிறேன். நான் நேற்று ஒரு வீடியோவில் நம்ம பேசும்போது நன்மை தீமை அறியக்கூடிய அறிவை தேவன் நமக்கு தந்திருக்காரு. அப்படின்னா எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம ஜூஸ் பண்ணக்கூடிய அறிவு நம்மகிட்ட இருக்குது. இப்போ வந்து ஒரு 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 பாதை இருக்குது. இந்த பாதையில் வந்து சாக்கடையாக நிறைய கிடக்கு. அதே சமயத்தில் இங்கிட்டு ஒரு பாதை நல்ல பாதையாக இருக்குது. 2 பாதையுமே நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்குது. 2 பாதையுமே நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்குது. இதில் எதில் நீங்கள் நடப்பீங்க அப்படின்னா,
நம்ம நாற்றம் பிடித்த அந்த சாக்கடையை அந்த பாதையை வந்து நம்ம ஓரமாக புறக்கணிச்சிட்டு நம்ம நல்ல பாதையை பார்த்து நம்ம நடப்போம். இதுதான் நாலேஜ், இதுதான் அறிவு. அதே சமயத்தில் இப்போ ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி முடியெல்லாம் பயங்கரமாக வளர்த்துட்டு அப்படி சுற்றிட்டு இருக்கிற நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. அவங்க எச்சிலையில் அவங்க சாப்பிடுவாங்க, அவங்க இந்த அழுக்கு துணியோடு திரிவாங்க. அவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு அந்த கான்ஷியஸ் இல்லை மீன் எது நல்லது எது கெட்டதுன்னு புரிய முடியாத பைத்தியம் அல்லது அவங்க என்ன செய்வாங்கன்னா மூளை அறிவு இல்லாதவர்கள் என்று சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற நபர்கள் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு இதை பகுத்து பார்க்க முடியலை, அதனால் அவங்க அப்படி இருக்காங்க. இப்போ நமக்கு பகுத்து பார்க்க முடியுது. அப்படி பகுத்து பார்க்க முடிஞ்சும் நம்ம அந்த சாக்கடையிலே புரளுவோம்னா நமக்கு என்ன பேர் அப்படின்னுங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கிறீங்க, நீங்களே முடிவெடுத்துங்க. நம்ம பைத்தியக்காரன்னு சொல்லிக்கலாமா, மூளை அறிவு இல்லாதவன்னு சொல்லிக்கலாமா, அறிவு இல்லாதவனே அப்படின்னு யாராவது நம்மளை சொன்னால் நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வருது. அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம ஏன் அறிவை பயன்படுத்துறது இல்லை? தேவன் கொடுத்துருக்க அந்த ஞானத்தையும் பயன்படுத்துறது, எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம தெரிஞ்சு ஏன் அந்த வழிகளை நம்ம நடக்கிறது இல்லை? அட்லீஸ்ட் நடக்கவாது ஏன் முயற்சிக்கிறது இல்லை? நீங்கள் நடக்கிறோம்னு விரும்பினாலே தேவன் உங்களை நடக்க வச்சுருவார். விருப்பத்தையும் செய்கையும் தேவன் உங்களுக்குள்ள உண்டாக்குவேன்னு பைபிள் சொல்லுது. வேத வார்த்தைகள் எல்லாம் பொய்யா இல்லையே. அப்போ நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். என்னென்னா எது தேவனுக்கு பிடிக்கும் எது தேவனுக்கு பிடிக்காது என்ற சுயாதீன அறிவு நமக்கு இருக்குது. அதே போல் நமக்கும் அந்த நல்லது எது கெட்டது எதுன்னு உணரக்கூடிய அறிவு தேவன் நமக்கு தந்திருக்காரு. இப்போ எது நல்ல வழியோ அதில் பார்த்து நடக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அந்த உணர்வு வரணும். முதல்ல நாம் செய்கிறதெல்லாம் குற்றம் அப்படிங்கிறத உணர்வு வந்தால் தான் இந்த மாதிரி ஜெபத்தையே நம்மளால் செய்ய முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். துணிகரமான பாவம்னா இந்த மாதிரி தான். பாவம்னு தெரிஞ்சு திரும்ப செஞ்சு கொண்டே இருப்பது. இப்போ குறை பேசுகிறது பாவம்னு தெரியும். துணிகரமான பாவம் குறை பேசுவது அப்படிங்கிற போது, ஆண்டவரே நான் உணர்ந்துட்டப்பா, இனிமேல் யாரை பற்றி நான் குறை பேச மாட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க, இது துணிகரமான பாவமாக இருக்குது. குறை பேசுவது தவறு என்று தெரிந்தும் நான் திரும்ப அந்த பாவத்தை செய்வது துணிகரமான பாவமாக இருக்கேன், என்னை விலக்கி காத்துருங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணிவிட்டு திரும்பவும் மறுநாள் ஒரு 10 பேரை பார்த்து நம்ம குறை பேசிகிட்டு இருந்தோம்னா அதுக்கு பேர் தான் துணிகரமான பாவம். இன்றைக்கி துணிகரமான பாவம் தேசத்தில் பெருகி போயிருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு 10 வருடமாக ஒரு பையனு பொண்ணு வந்து விரும்பியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து அவங்க ஒருத்தர் நேசிச்சிருக்காங்க. 2 பேரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதனால் அவங்க பண்ண காதலுக்கு எந்த தடையும் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த பெண்ணை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்ணியிருக்காரு, வெளிநாடு போய் சம்பாதிச்சிருக்கிறார். சம்பாதிக்கிற அந்த காலகட்டத்தில் 10 வருடமாக 2 பேரும் ஒருத்தர் வந்து விரும்பினதாக சொல்லப்படுது. செய்திகளில் நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த பையன் வெளிநாடு போய் சம்பாதிச்சு இந்த பெண்ணுக்கு தேவையானது அவங்க சொந்த குடும்பத்து தாய் தகப்பனை கூட கவனிக்காமல் அவர் விரும்பின பெண்ணுக்கு வந்து அவர் பண நகை இதெல்லாம் எடுத்து கொடுத்ததாக சொல்லப்படுது. அந்த மாதிரி அனுப்பியிருக்காரு. திடீர்னு பார்த்தா ஒரு 6 மாத காலமாக அந்த பையனோட பேசுகிறத அந்த பெண் வந்து நிறுத்தியிருக்காங்க. என்னன்னு கேட்டால், உன்னை நான் விரும்பலை, நான் வந்து இன்னொருத்தரை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னொருத்தரோட தொடர்பாக அந்த பெண் ஆகிட்டாங்க. இதில் இன்னொருத்தர் தொடர்பாக ஆனது மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணும் அந்த புதிதாக தொடர்பான அந்த நபரும் 2 பேரும் சேர்ந்து வீடியோ காலில் அந்த பையன்கிட்ட பேசியிருக்காங்க. இந்த செய்கிற பாவத்தை எவ்வளோ துணிகரமாக ஒருத்தர்கிட்ட சொல்ல முடியுதுன்னு பாருங்கள். இதுதான் மனிதனுடைய மனநிலை. இப்படி தான் துணிகர பாவம்னு தெரிஞ்சு அதை துணிந்து செய்வது, இதுதான் துணிகரமான பாவம். இதைத்தான் தாவீது சொல்கிறாரு, இந்த துணிகரமான பாவத்திற்கு என்னை நீங்கள் ஆக்குங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. பட்சேபாலுக்கிட்ட பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு தாவீதுக்கு தெரியுது இது துணிகரமான பாவம்னு தெரிஞ்சிருச்சு. இனிமேல் இந்த துணிகரமான பாவத்தை நான் செய்ய விரும்பலை, ப்ளீஸ் டேடி என்னை வந்து சேவ் பண்ணுங்கள், என்னை மீட்டருளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, விலக்கி காத்ததோடு மட்டும் இல்லாமல் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிருக்கும், என் பக்கத்திலே வரவிடாமல் பார்த்துக்குங்க ஆண்டவரே. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவரே இந்த மாதிரி கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர்கள் இதெல்லாம் எங்கள் பக்கத்தில் வரவிடாமல் எங்களை காத்துக்குங்கப்பா, சோதனைகள் வராமல் காத்துக்குங்கப்பா, இப்படிலாம் ஜெபிக்கிறது உண்டு. ஆனால் இந்த மாதிரி மோஸ்ட்லி ஜெபிக்கிறது உண்டா? இந்த துணிகரமான பாவம், இந்த மறைவான குற்றம் இதெல்லாம் எங்கள் பக்கத்தில் வரவிடாமல் எங்களை நீங்கள் விலக்கி அதிலேருந்து காத்துக்குங்கப்பா, இதெல்லாம் எங்களை ஆளாமல் பார்த்துக்கிறீங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கிறது எத்தனை பேரை நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஜெபிக்க நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. இதை நான் செஞ்சுட்டேன்னா, மறைவான குற்றங்களுக்கு நான் நீங்களாக்கி, 2வது துணிகரமான பாவத்துக்கு நீங்கள் என்னை விலக்கிட்டீங்கன்னா நான் அப்போ தான் உத்தமனாகவே மாற முடியும். நான் உத்தமனாக மாறி என்ன ஆகுது அப்படின்னா பெரும் பாதகத்துக்கு நான் நீங்களாக இருப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தாவீது ஜெபிக்கிறார். எவ்வளோ உணர்வுள்ள ஒரு வார்த்தை இந்த வார்த்தை பாருங்கள்.
மோஸ்ட்லி கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே நம்ம இப்படி தான் நம்ம உணர்வுள்ளவர்களாக மாறணும். தேவனோட நம்ம ஒன்றித்து ஒவ்வொரு நாள் வாழும்போது எது நல்லது எது கெட்டது என்று சோதித்து அறிந்து நலமான வழியை தேர்வு செய்து நாம் அதில் நடக்க நாம் பழக வேண்டும். நீங்கள் நடக்கணும்னு முயற்சி எடுத்தாலே தேவன் உங்களை கரம் பிடித்து நடத்தி கொண்டு போயிடுவார். நாம் வந்து நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, நம்ம கிருபா பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள். ஆகவே தான் நம்மளை பாவம் மேற்கொள்ளாது அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அதே ரோமர் 8:2 என்ன சொல்கிறாரு? கிறிஸ்து இயேசுவிலுள்ள ஆவியின் ஜீவனுள்ள பிரமாணம் என்னை பாவம் மரணம் இது ரெண்டுலேருந்து என்னை விடுதலை ஆக்கிற்றே அப்படின்னு சொல்கிறார். இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ரிலீஃபான ஒரு மனுஷன் பேசக்கூடிய வார்த்தைகள் தான். விடுதலையான ஒரு மனுஷன் பேசக்கூடிய ஒரு அற்புதமான அட்வைஸ் தான். இப்போ என்னுடைய இன்னர் லைஃப்லையும் கூட நானும் பல விஷயங்களை ஜெயிக்க முடியாதவனை தான் வாழ்ந்துட்டு இருந்தவனாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கி தேவனுடைய வார்த்தைகளை நான் நம்ப ஆரம்பித்து, என்னுடைய குற்றங்களை நான் உணர ஆரம்பித்து, என் பாவங்களை நான் விட்டு விலகணும்னு நினைக்க ஆரம்பித்ததுலேருந்து தேவன் என்னை அற்புதமாக உண்மையிலே என்னை அதிசயமாக நடத்தி வருகிறார். அப்படிங்கிறதுக்கு நான் சாட்சி சொல்ல நான் எங்கேயுமே தயங்க போவதில்லை. அந்தளவுக்கு தேவன் வந்து என்னை விலக்கி, என்னை ரட்சித்து, என்னை பாவத்திற்கு விலக்கி, அந்த பாவத்திலேருந்து என்னை ரட்சித்து கொண்டே இருக்கிறார் என்பது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஒரு நிறைவுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை நான் வாழ்கிறேங்கிற ஒரு திருப்தி உண்மையிலே எனக்கு இருக்குது. இந்த ஒரு திருப்தியை தான் நீங்கள் அடையணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து நீங்கள் எல்லாரும் வந்து இந்த மாதிரி வசனங்களை நீங்கள் சொல்லி விட முடியாத பாவங்களை விட்டுவிட நினைங்க. முதல்ல உணர்வு உங்களுக்குள்ள வரவைங்க. உங்களோட குற்றங்களை பற்றி உணருங்க, உங்களோட பாவங்களை பற்றி உணருங்க. உணர்ந்து தேவனுடைய சமூகத்தில் நீதியாக நேர்மையாக போய் அவர்கிட்ட முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இதெல்லாம் எங்களை விட்டு நீக்குங்கப்பா, இந்த வசனத்தை சொல்லி இப்படியே நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். தேவன் தாமே உங்களை பாவத்திற்கு நீங்கி உங்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென்.